நாங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டுக்கோ ஸ்ரீலங்காக்கோ நாங்கள் போகிறதா எங்களுக்கு சுத்தமாக முடிவே இல்லை சார். இனிமேல் அந்த பக்கமே போக மாட்டோம் சார். அவங்களோட இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு சார். இங்கே நீங்கள் லக்கேஜ் கிடைக்கல, விட்டால் போதும், அந்த ஏர்போர்ட்லேருந்து எப்போ சீக்கிரம் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் அங்கேருந்து வந்துட்டேன் சார். பஸ்ஸில் வர சமயத்தில் எங்களுக்கு வந்து இந்த சாப்பாடோ இதோ டீ காஃபியோ எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. எங்கேயுமே நிப்பாட்டவும் இல்லை. பசியில் தான் வந்து கடைசியில் வந்து கொழும்பு ஏர்போர்ட்டில் வந்து சேர்ந்தோம். மலையாக வந்து சேர்ந்தோம் சார். அப்புறம் அந்த கொழும்பு ஏர்போர்ட்டில் அந்த நைட்டு வந்து பெரிய ஒரு சஞ்சலமாக இருந்துச்சு. எங்கே போகிறது என்ன வர்றது எதுவுமே தெரியல. ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலை. போர்டிங் பாஸ் எங்கே கிடைக்கும், எங்கே போகணும், ரொம்ப அந்த நைட்டு வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான நைட்டாக இருந்துச்சு சார். சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கல. ரொம்ப ஒரு கஷ்டமான நைட்டாக இருந்துச்சு அந்த ஃப்ரைடே நைட்டு. அதுக்கப்புறம் அங்கே போய் அடுத்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் யாருமே சொல்கிறதுக்கு பதில் தர்றதுக்கு யாருமே ஆள் இல்லை. எந்த ஒரு இதுவுமே இல்லை சார். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் கூட்டத்தில் நின்று எங்கள் கால்லாம் வந்து வீங்கி போயிடுச்சு சார். ரொம்ப ஒரு இதாக. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மீடியாவுக்கு இங்கே உள்ள மீடியாவுக்கு வந்து ரைஸ் பண்ணோம். அங்கே மீடியா வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்க வந்து உடனே வந்து அந்த மினிஸ்டர்ஸு இங்கே கவர்மெண்ட் சைடுக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூஸை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு வந்து அங்கேருந்து மினிஸ்டர் வந்து நாசர் வந்து தொடர்பு கொண்டாங்க. அவங்களோடத்துல வந்து நாங்கள் வந்து டைரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேருந்து அப்புறம் அங்கே இந்தியன் எம்பசியில் உள்ளவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அங்கேருந்து எங்களுக்கு உதவிகள் வந்து கிடச்சிச்சு. கொஞ்சம் லேட்டாக கிடச்சாலும் அதுக்கப்புறம் அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க, தண்ணிலாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட் அங்கே வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பேசிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு நிறைய உதவி பண்ணாங்க சார். கடைசியாக வந்து 2-3 நாள் வந்து அங்கே இருந்துட்டு இப்போ நாங்கள் எங்களுடைய இன்னும் அவங்களால ஒரு ஃப்ளைட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி தர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தனால நாங்கள் எங்கள் சொந்த செலவில் இன்னொரு இண்டிகோ ஃப்ளைட் புக் பண்ணி நான் இப்போ வந்து சேர்ந்துட்டேன் சார். இப்போ எனக்கு வந்து அங்கேருந்து எனக்கு எந்த லக்கேஜுமே கிடைக்கல. நான் வந்து வெறும் ஹேண்ட் லக்கேஜோடு தான் நான் வந்திருக்கிறேன். அங்கே எனக்கு லக்கேஜ் கிடைக்கல, விட்டால் போதும், அந்த ஏர்போர்ட்லேருந்து எப்போ சீக்கிரம் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் அங்கேருந்து வந்துட்டேன் சார். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக வேறு யாருக்கும் ஏற்படுத்த நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சார். ஓகே சார். கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக ஸ்ரீலங்காவில் ஸ்ட்ரக் ஆகிட்டோம். எங்களுக்கு பேசிக் நீட்லாம் அங்கே ரொம்ப கிடைக்கல. எப்போ நம்ம நியூஸ் சேனலில் போட்டு அதுக்கப்புறம் எம்பசி மூலியமாக தான் எங்களுக்கு எல்லாமே கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆச்சு இன்னையோட. ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாதாரணமாக கிடைக்கிறது கூட எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா க்ரௌடு வேறு. அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நாங்கள் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறோன்னு. அதுக்கப்புறமும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து திரும்ப ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணாமல் எல்லாரையுமே ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் இறக்கிட்டாங்க.